ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாட்களுக்கான பட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டியில் இன்று 23வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 12/11/1992. முரளியின் தலைப்பு எதிர்கால உலக ராஜ்யத்தின் ஆதாரம் சங்கம் யுகத்தின் சுயராஜ்யம். உலகை படைக்கும் பாப்தாதா இன்று தன்னுடைய அனைத்து சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுதைய சங்கம் யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரி ஆகிய நீங்கள் எதிர்காலத்தில் உலக ராஜ்ய அதிகாரி ஆகின்றீர்கள். ஏனென்றால் சுயராஜ்யத்தின் மூலமாக உலக ராஜ்யத்தின் அதிகாரத்தை பிராப்தி செய்கின்றீர்கள். இந்த நேரத்தின் சுயராஜ்யத்தின் சுய பிராப்தியின் அனுபவம் எதிர்கால உலக ராஜ்யத்தை விட உயர்ந்த அனுபவம் ஆகும். முழு நாடகத்தில் ராஜ்ய அதிகாரிகள் ராஜ்யம் செய்து வருகின்றார்கள். அதில் அனைத்தையும் விட உயர்ந்தது முதன்மையானது சுயராஜ்யம். அதன் ஆதாரத்தில் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள் பல பிறவிகள் சத்யுகம் மற்றும் திரேதா யுகம் வரை உலக ராஜ்ய அதிகாரி ஆகின்றீர்கள். அப்படி சுயராஜ்யம் முதன்மையானது. பின்பு அரை கல்பம் உலக ராஜ்ய அதிகாரி மற்றும் துவாபர யுகத்திலிருந்து ராஜ்யம் நடக்கின்றது. ஆனாலும் உலக ராஜ்யம் இல்லை, அந்தந்த பிராந்தியத்தின் ராஜ்யம் நடக்கின்றது. அந்தந்த தர்மத்தினுடைய ராஜ்யம் நடக்குது. முழு உலகிலும் ஒரு ராஜ்யம் என்பது சத்யுகத்தில் மட்டும்தான் உள்ளது. அப்படி 3 விதமான ராஜ்யத்தை கூறினோம். ராஜ்யம் என்றால் அனைத்து அதிகாரங்களின் பிராப்தி. சத்யுகம் திரேதாவின் அரசியல், துவாபர யுகத்தின் அரசியல் மற்றும் சங்கம யுகத்தின் அரசியல். இந்த 3ஐயும் மிகவும் நன்றாக தெரிந்து கொண்டீர்கள். சங்கம யுகத்தில் அரசியலில் ஒன்று பிராமண ஆத்மாவும் சுயத்தின் ராஜ்ய அதிகாரி ஆகிறார். ஒவ்வொருவரும் ராஜ யோகியாக இருக்கின்றார்கள். அனைவரும் ராஜ யோகிகளா அல்லது பிரஜா யோகிகளா? ராஜ யோகிதான் இல்லையா? அப்படி ராஜயோகி என்றால் ராஜா ஆகக்கூடிய யோகி ஆவார். சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு முக்கியமான நெறிகள் இருக்கின்றன. ராஜா தன்னுடைய சேவையின் உதவியாளர்களுக்கு பிரஜைகளுக்கு எப்படி கட்டளை இடுகிறாரோ அந்த கட்டளைப்படி அதே விதிப்படி உரிமையாளர்களும் பிரஜைகளும் காரியம் செய்கிறார்கள். அதே போல் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள் நீங்கள் உங்களுடைய யோக சக்தி மூலமாக ஒவ்வொரு கர்ம இந்திரியத்திற்கும் எப்படி கட்டளை இடுகிறீர்களோ அதே போல் ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் உங்களுடைய கட்டளைக்கு உட்பட்டு நடக்கின்றது. ஸ்தூல உடலின் அனைத்து கர்ம இந்திரியங்கள் மட்டுமின்றி மனம், புத்தி, சம்ஸ்காரம், ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள் உங்களுடைய கட்டளைப்படி நடக்கின்றன. எப்பொழுது விரும்புகிறீர்களோ எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி மனம் என்ன சக்தியை அங்கே நிலைத்திருக்க செய்ய முடியும். மனம், புத்தி, சம்ஸ்காரத்திற்கு ராஜ்ய அதிகாரி நீங்கள். சம்ஸ்காரத்திற்கும் வசமாகாமல் சம்ஸ்காரத்தை தன்னுடைய வசமாக்கி உயர்ந்த நெறிப்படி காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள். உயர்ந்த சம்ஸ்காரத்தை கடைபிடித்து உறவு நெருக்கத்தில் வருகின்றீர்கள். சுயராஜ்யத்தின் நெறியே மனம், புத்தி, சம்ஸ்காரம் மற்றும் அனைத்து கர்ம இந்திரியங்கள் மீது சுயம் அதாவது ஆத்மாவின் அதிகாரம் இருப்பதுதான். ஒருவேளை ஏதாவது ஒரு கர்ம இந்திரியம் சில நேரம் கண் ஏமாற்றுகிறது, சில நேரம் வார்த்தைகள் ஏமாற்றுகின்றன, அதாவது வாய் ஏமாற்றுகிறது. சம்ஸ்காரம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அவரை சுயராஜ்ய அதிகாரி என்று கூற முடியாது. அவரை சுயராஜ்ய அதிகாரத்தின் முயற்சியாளர் என கூறலாம். அதிகாரி இல்லை என்றால் ஆனால் முயற்சியாளர். அதிகாரி இல்லைன்னா முயற்சியாளர். உண்மையில் ராஜ்ய அதிகாரி ஆத்மாவை கனவில் கூட ஏதாவது ஒரு கர்ம இந்திரியம், மனம், புத்தி, சம்ஸ்காரம் ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் அதிகாரி ஆவார். அதிகாரி ஒருபோதும் அடிமையாக முடியாது. அடிமையாக இருக்கின்றார் என்றால் அதிகாரி ஆவதற்கான முயற்சி செய்பவர் ஆகும். எனவே அதிகாரியா அல்லது முயற்சியாளரா? உங்களை நீங்களே கேளுங்கள்.
அதிகாரி ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகிக் கொண்டிருக்கின்றீர்களா? அப்படி சுயராஜ்யத்தின் ஆன்மீக போதை என்ன அனுபவம் செய்ய வைக்கின்றது? என்ன ஆகிவிடுகிறீர்கள்? கவலையற்ற மகாராஜா, பேகம்பூரின் துக்கம் இல்லாத ஊரின் மகாராஜா ஆகிவிடுகிறீர்கள். அனைவரையும் விட மிக பெரிய மகாராஜா, கவலையற்ற மகாராஜா. அனைத்தையும் விட மிக பெரிய ராஜ்யம் பேகம்பூர், அதாவது துக்கம் இல்லாத ஊரின் ராஜ்யமாகும். பேகம்பூரின் ராஜ்ய அதிகாரியின் எதிரில் உலக ராஜ்யம் ஒன்றுமே இல்லை. பேகம்பூரின் ராஜ்யத்தின் அதிகாரம் மிக உயர்ந்தது மற்றும் சுகம் நிறைந்தது. அதன் பெயரே பேகம், அதாவது துக்கம் இல்லாதது. அப்படி பேகம்பூரின் அனுபவம் இருக்கிறது இல்லையா? அல்லது எப்பொழுதாவது கீழே வந்து விடுகிறீர்களா? எப்பொழுதும் போதையில் பேகம்பூரின் மகாராஜா என்ற இந்த அதிகாரத்திலேயே இருங்கள், கீழே வராதீர்கள். பாருங்கள், இன்றைய ராஜ்யத்தில் ஒருவேளை யாராவது நாட்காலியில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. மற்றும் நாளை நாட்காலியிலிருந்து இறங்கி விட்டார் என்றால் அதிகாரம் இருக்கிறதா? சாதாரணமானவராகி விடுகிறார். அப்படி நீங்களும் சுயராஜ்யத்தின் போதையில் இருக்கிறீர்கள். அழியாத ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருக்கிறீர்கள். அனைவரிடமும் ஆசனம் உள்ளது. பின்பு ஏன் ஆசனத்தை விடுகிறீர்கள்? எப்பொழுதும் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருங்கள். ஆன்மீக போதையில் இருங்கள். அக்காலத்து அழியாத ஆசனம் என்றால் அமிர்தசரஸில் இருக்கும் அந்த அக்காலத்து கிடையாது. அக்காலத்து, அந்த அக்காலத்து, இந்த அக்காலத்து அனைவரிடமும் உள்ளது. அப்படி அக்காலத்தில் அமர்ந்திருப்பவராக சுயராஜ்ய அதிகாரியாக யார் ஆக்கினார்? தந்தை ஒவ்வொரு பிராமண குழந்தையையும் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ராஜாவாக ஆக்கிவிட்டார். முழு சிருஷ்டி சக்கரத்தினிலும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தந்தையின் அனைத்து குணங்களையும் ராஜா குழந்தைகளாக இருக்க முடியுமா? அனைத்து குழந்தைகளுக்கும் ராஜாவாக, அனைத்து குழந்தைகளும் பாபாவுடைய குணங்களுக்கு ராஜாவாக இருக்க முடியுமா? லக்ஷ்மி நாராயணன் அந்த மாதிரி ஆக முடியாது என அனைத்து லக்ஷ்மி நாராயணன் போல ஆக முடியாது என அனைத்து குழந்தைகளும் நினைக்கின்றனர். ராஜா குழந்தைகள் என்று பரமாத்மா மட்டும்தான் கூறுவார். லக்ஷ்மி நாராயணன் சொல்ல மாட்டாங்க, என்னுடைய குழந்தைங்க எல்லாமே ராஜா குழந்தைங்க. இது ராஜா குழந்தை என்று உலகத்தில் மேலோட்டமாக சொல்றாங்க. ஆனா உண்மையில குழந்தை வேலைக்காரனாக இருந்தாலும் அல்லது எதுவாக இருந்தாலும் சொல்லும் பொழுது ராஜா குழந்தை என்றுதானே கூறுகிறார்கள். இந்த நேரம் நீங்கள் நடைமுறையில் ராஜயோகியாக ராஜா குழந்தைகளாக ஆகின்றீர்கள். எனவே தந்தைக்கும் போதை இருக்கிறது மற்றும் குழந்தைகளுக்கும் போதை உள்ளது. அப்படி சுயராஜ்யத்தின் நெறிமுறைகள் என்னவாக இருந்தது? சுயத்தின் மேல் ராஜ்யம், ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் மீது அதிகாரம் இருக்கட்டும். பார்க்க விரும்பவில்லை, ஆனால் பார்த்து விட்டேன் என்று அப்படி இருக்கக்கூடாது. கண்கள் திறந்திருந்தன இல்லையா? எனவே பார்க்கும்படி ஆகிவிட்டது. காதிற்கு கதவுகள் கிடையாது, காதுக்கு கதவு கிடையாது என நிறைய விஷயங்கள் விழுந்து விடுகின்றன. ஆனால் 2 காதுகள் இருக்கின்றன. ஒருவேளை அந்த மாதிரி விஷயத்தை கேட்டு விட்டாலும் வெளியேற்றுவதற்கு வழி இருக்கிறது. எனவே பாரதத்தில் தான் விசேஷமாக மகாத்மா காந்தியின் நினைவில் தீயவைகளை பார்க்காதீர்கள், தீயவைகளை கேட்காதீர்கள், தீயவைகளை கூறாதீர்கள் என்ற படம் உள்ளது. அவர்கள் 3ஐ காண்பிக்கின்றார்கள், நீங்கள் 4ஐ காண்பிக்கின்றீர்கள். தீயவைகளை நினைக்கவும் செய்யாதீர்கள். ஏனென்றால் முதலில் நினைப்பது, பின்பு சொல்வது, அதன் பின்பு பார்ப்பது நடக்கிறது. எனவே கண்ட்ரோலிங் பவர், கட்டுப்படுத்தும் சக்தி, ரூலிங் பவர், ஆளுமை சக்தியை வையுங்கள். ராஜா என்றாலே ரூலிங் பவர். ராஜாவாக இருந்து ரூலிங் பவர் இல்லை என்றால் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி சுயராஜ்யம் என்றால் ரூலிங் பவர் மற்றும் கண்ட்ரோலிங் பவர். நிறைய குழந்தைங்க பகுத்தறிவதில் திறமசாலியா இருக்காங்க. பாப்தாதா ஏற்கனவே கூறியிருந்தார், ஏதாவது தவறு நடக்கிறது, அது விதிப்படி இல்லை என்றால் இதை செய்யக்கூடாது, இது சத்தியம் கிடையாது, இது சரியில்லை, இது வீணானது என நினைக்கிறாங்க. ஆனா புரிஞ்சுகிட்ட பின்னால அதை செஞ்சுட்டே இருக்காங்க அல்லது செய்ய வைக்கிறாங்க.
அப்படின்னா அது என்னன்னு சொல்றது? எந்த சக்தியின் குறை இருக்கு? கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை. எப்படி இன்றைய நாட்களில் கார் ஓட்டுறாங்க, விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு என பாக்குறாங்க. பிரேக் போடுறதுக்கு முயற்சி செய்யறாங்க, பிரேக் வேலை செய்யலன்ற அவசியம், அதனுடைய காரணம் விபத்து ஏற்படுது இல்லையா? பிரேக் வேலை செய்யலன்னா என்ன ஆகுது? விபத்து ஏற்படுது. பிரேக் வேலை செய்யுது, ஆனா சக்திசாலியா இல்ல. அதனால இந்த இடத்துக்கு பதிலா அந்த இடத்துல பிரேக் பிடிக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த நேரத்துல மற்றதற்கு வசமாகி விடுறாங்க. விரும்பிய போதிலும் செய்ய முடியறது இல்ல, பிரேக் போட முடியல, அல்லது பிரேக் சக்திசாலியா இல்லாத காரணத்தினால சரியா பிடிக்கல. அப்படி இத சோதனை செய்யுங்க. உயர்ந்த மலை பகுதியில ஏறுறீங்கன்னா என்ன எழுதப்படுது? பிரேக்கை சோதனை செய்யுங்க. ஏன்னா பிரேக் பாதுகாப்பிற்கான சாதனமாகும். அப்படி கண்ட்ரோலிங் பவர் மற்றும் பிரேக் போடுவதின் அர்த்தம், பிரேக் இங்க போடுறீங்க, ஆனா சற்று தள்ளி அங்க போய் நிக்குதுன்னு கிடையாது. ஏதாவது ஒரு வீணானதை இது தவறு என புரிஞ்சு அதை கண்ட்ரோல் செய்ய விரும்புறீங்க. அப்படின்னு அந்த நேரமே தவறை சரியானதுல மாற்றம் செய்யணும். இததான் கண்ட்ரோலிங் பவர் என கூறப்படுது. நினைக்கிறேன், ஆனா 1/2 மணி நேரம் வீணா போயிருச்சு, பின்னால கட்டுப்பாடுல வருது என அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மிகவும் முயற்சி செய்து 1/2 மணி நேரத்திற்கு பின்பு மாற்றம் ஏற்படுகிறது என அதை கண்ட்ரோலிங் பவர் என கூற முடியாது. அது கண்ட்ரோலிங் பவர் கிடையாது, ரூலிங் பவரும் கிடையாது. இதுல கொஞ்சம் கொஞ்சம் அடிமைத்தனம் மற்றும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரத்தன்மை கலந்திருக்கு. அப்படின்னு அவரை ராஜ்ய அதிகாரின்னு சொல்லுவோமா, இல்ல முயற்சி செய்பவர்னு சொல்லுவோமா? எனவே இப்பொழுது முயற்சி செய்பவராக இல்லாம ராஜ்ய அதிகாரி ஆகுங்க. சுயராஜ்ய அதிகாரத்தின் மகிழ்ச்சி மிகவும் உயர்ந்தது. சுயராஜ்ய அதிகாரி என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் இருப்பதுதான். மகிழ்ச்சியில் இருப்பவர்கள் ஒருபோதும் ஏதாவது ஒரு விஷயத்துல குழப்பத்துல வரமாட்டாங்க. ஒருவேளை குழம்பி போறாங்கன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. சுயராஜ்யத்தின் நெறிமுறை என்ன மற்றும் உலக ராஜ்யத்தின் நெறிமுறை என்ன என்று புரிஞ்சதா? பிரஜையாக இருந்தாலும் சரி, அரச குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பிரஜை கிடையாது, பிரஜையும் ஒரு குடும்பம். குடும்பத்தின் நெறிமுறை இதுதான். சத்யுகம் திரேதாவின் ராஜ்ய நெறிமுறை அரசியல் ராஜா என்று கூறுவார்கள். ஆனால் ராஜாவாக இருந்தும் மிகவும் அன்பான தந்தையின் சுரூபத்தில் இருக்கிறார். குடும்பத்தின் விதி மூலமாக அரசியல் நடக்கின்றது. ராஜ்ய செயல்பாடுகள் வேறு கைகளில் இருந்து குடும்ப அன்பின் விதிப்படி காரியங்கள் நடக்கும். ராஜாவிடம் அதிகமான பணம் செல்வம் இருக்கிறது மற்றும் பிரஜையில் சிலருக்கு உணவு கூட கிடைப்பதில்லை என்று இருக்காது. துவாபர யுக கலியுக அரசியல் சட்டம் மற்றும் ஒழுங்கு இருக்கிறது. ஆனால் உலக ராஜ்யம் தேவராஜ்யம் காலத்தில் சட்டம் இல்லாமல் அன்பு மற்றும் சம்பந்தத்தின் விதிப்படி ராஜ்யம் நடக்கிறது. எந்த ஒரு ஆத்மாவும் துக்கம் என்ற வார்த்தையை தெரிந்திருப்பதில்லை. ராஜாவாக இருந்தாலும் பிரஜையாக இருந்தாலும் இருவருக்கும் துக்கம் மற்றும் அமைதியின்மை என்ற பெயர் அடையாளமே கிடையாது. துக்கம் என்றால் என்ன, எப்படி இருக்கும் என்ற ஞானமும் கிடையாது. துக்கத்தின் அக்ஞானம் இருக்கும். எப்படி இந்த நேரத்தில் உங்களை பாப்தாதா எந்த நெறிமுறையில் நடத்தி செல்கின்றார்? அன்பு மற்றும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் கடுமையான கட்டளை இடுவதற்கு அவசியமே இல்லை. ஒருவேளை நெறிமுறைகளை மறைக்கிறார்கள் என்றால் சுயம் தன்னை கலியுக நெறிமுறையில் நடத்துகிறார் என்பதாகும். அப்படி உலக ராஜ்யத்தின் நெறிமுறை கூட மிகவும் விரும்பத்தக்கது. ஏனென்றால் அநேகம் இல்லை, ஒரு ராஜ்யம் மற்றும் குறையில்லா பொக்கிஷமாக உள்ளது. பிரஜையை அனைத்தும் நிரம்பியவராக இருப்பார். இன்றைய நாட்களில் பெரிய பெரிய செல்வந்தர்களை விட அதிகமாக இருக்கும் இல்லை என்றது பெயர் அடையாளமே இருக்காது. ஆனால் இதனுடைய ஆதாரம் என்ன? சுயராஜ்யம். இந்த நேரம் சம்பன்னமாகிறீர்கள். எனவே பரமாத்மா செல்வங்களில் சம்பன்ன நிலை சத்யுகம் திரேதா யுகத்தின் அநேக ஜென்மங்களில் பிராப்தி ஆகிறது. எனவே நம்பர் 1 சுயராஜ்யமாகும். பின்பு உலக ராஜ்யம் மற்றும் 3வது துவாபர கலியுகத்தின் வேறு தேசங்களின் ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை மிக நன்றாக தெரிந்திருக்கிறீர்கள். வர்ணனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எப்பொழுதும் எந்த போதியில் இருக்க வேண்டும். சுயராஜ்யம் நம்முடைய பிறப்புரிமையாகும். எந்த ஜென்மத்தின்
பிராமண ஜென்மத்தின் பிரம்ம பாபா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் பிறந்தவுடனே சுயராஜ்யத்தினுடைய திலகத்தை வைத்தார். திலகதாரிகள் தானே நீங்கள் அனைவரும். நினைவிற்கான திலகம் இடப்படுகிறது. திலகமும் இருக்கிறது, ஆசனமும் இருக்கிறது, மற்றும் கிரீடமும் இருக்கிறது. கிரீடம் அணிந்தவர்கள் தானே. எந்த கிரீடம்? உலக நன்மை என்ற பொறுப்பு கிரீடம். உலகத்திற்கு நன்மை செய்பவர்கள் தானே. தூய்மையின் கிரீடம் மற்றும் உலக நன்மைக்கான கிரீடம் என்று 2 கிரீடங்கள் இருக்கின்றன. தூய்மையின் கிரீடம் ஒளி வடிவமான கிரீடம் மற்றும் உலக நன்மைக்கான கிரீடம், சேவைக்கான கிரீடம். நீங்கள் உலக சேவாதாரிகள் தானே. நான் இந்த மாகாணத்தின் சேவாதாரி என நினைக்காதீர்கள். நான் குஜராத்தை சேர்ந்தவன், நான் ராஜஸ்தானை சேர்ந்தவன், நான் டில்லியை சேர்ந்த சேவாதாரி என நினைக்காதீர்கள். உலக சேவாதாரி எங்கே இருந்தாலும் உள் உணர்வு மற்றும் பார்வை அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஒருவேளை உலக சேவாதாரியாக ஆகவில்லை என்றால் சுயராஜ்யமும் இல்லை, உலக ராஜ்யமும் இல்லை. பின்பு துவாபர கலியுகத்தின் பிராந்திய ராஜாவாக வேண்டியதாக இருக்கும். உலக ராஜ்ய அதிகாரிக்காக எப்பொழுதும் தன்னுடைய கிரீடம், திலகம் மற்றும் ஆசனம் இவைகளில் நிலைத்திருங்கள். உடலால் ஆசனத்தில் அமர வேண்டியதில்லை, ஆனால் புத்தி மூலமாக நினைவின் நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். நிலையில் நிலைத்திருப்பதே இதுதான் ஆசனத்தில் அமர்வது. அதில் நீங்கள் எப்பொழுதும் அமர முடியும். உடலால் எத்தனை மணி நேரம் அமர்வீர்கள்? களைப்படைந்து விடுவீர்கள் இல்லையா? புத்தி மூலமாக ஒரே நிலையில் நிலைத்திருப்பது, இதைதான் ஆசனதாரி ஆவது என சொல்வது. இது சுலபம் தான் இல்லையா? அப்படி சுயராஜ்யத்தின் போதையில் நிரந்தரமாக நிலைத்திருங்கள். புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று? முயற்சி செய்பவராக இல்லாமல் அதிகாரி ஆக வேண்டும். அனைவரும் சந்திப்பை கொண்டாடினீர்களாம். அனைவரும் பரமாத்மா சந்திப்பு என்ற மேளாவை கொண்டாடுவதற்காக ஓடோடி வருகிறார்கள். அப்படி சந்திப்பதற்கான மேளாவில் வந்துள்ளீர்கள் தானே. இது மேளாவாக தென்படுகிறதா அல்லது கூட்டமாக தென்படுகிறதா? சௌகரியம் இருக்குதானே. அனைத்து சௌகரியங்களோடு தங்குவது, சாப்பிடுவது மற்றும் அனைத்து நடவடிக்கைகளும் சௌரியமானதாக இருக்கிறது இல்லையா? இருந்தாலும் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் அனைவரும். வெளியுலக மேளாக்களிலிருந்து மேலாக்களில் இருப்பது மண் தரையில் தங்கவில்லை இல்லையா? வெளி உலகத்துல மேலாக்கு போறாங்க, அங்க என்ன பண்ணுவாங்க? தரையில உட்காருவாங்க. ஆனா இங்க நம்ம மேலால மதுபனுக்கு வந்திருக்கோம்னா யாருமே மண் தரையில அமர்வது கிடையாது. கட்டில்ல படுக்கை கிடைச்சது தானே. அந்த மேலாக்கள்ல குளிச்சாலும் மண், தங்குனாலும் மண், சாப்பிட்டாலும் மண் கூடவே வரும். எங்க குழந்தைங்க தன்னுடைய வீட்டுக்கு வராங்க, போதையோடு வரீங்க. தந்தையும் குஷி அடைகிறார் மற்றும் குழந்தைகளும் குஷி அடைகிறாங்க. இந்த அறையின் பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் அனைவரையும் விட முன்னால் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் பாப்தாதாவின் முதல் பார்வை கடைசி வரை செல்கிறது. நல்லது. அனைத்து சுயராஜ்ய அதிகாரி, கவலை இல்லாத மகாராஜா குழந்தைகளுக்கு அனைத்து உலக ராஜ்ய அதிகாரி, பல ஜென்மங்கள் சம்பூர்ணம் சம்பன்னமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் திலகம் கிரீடம் அணிந்துள்ள ஆசனதாரி குழந்தைகளுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய விசேஷ குழந்தைகளுக்கு நீர் எதிரில் இருப்பதாக அனுபவம் செய்யும் உள்நாடு மற்றும் வெளிநாடு அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதாவுடைய பல மடங்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். கூடவே அனைவரின் அன்பான கடிதங்களுக்கும் பதில் தருகிறார். உள்நாட்டினரும் வெளிநாட்டினரும் இருவருமே அவர்கள் விதிப்படி சுய முயற்சியில் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் சேவையிலும் எப்பொழுதும் முன்னேறி செல்வதற்கான உற்சாகத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரும் எந்த ஒரு மூலையில் இருப்பவரானாலும் அவருடைய நினைவு, சேவை செய்தி, அன்பான கடிதம், இந்த ஒரு நிலையின் ஊக்க உற்சாகத்தின் செய்தி அனைவருக்கும் கிடைக்க பெற்றது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் பெயரோடு சேர்த்து ஒவ்வொருவரின் விசேஷத்தையும் சேர்த்து மிக மிக மிகுந்த அளவு அன்று நினைவுகளையும் அன்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மேலும் எப்பொழுதும் இதே நினைவு அன்பின் வளர்ப்பில் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், பறந்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் பறந்து கொண்டே இலக்கை அடைந்தே ஆக வேண்டும்.
அல்லது அடைந்தே விட்டீர்கள் என்று கூறலாம். அப்படி அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.